ஐடிசியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அதுல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா டவுன் ஆயிருச்சு. பட் நல்ல ரிசல்ட்டா தான் வந்துருச்சு. ஏன்னா ஹோட்டல் பிசினஸ் தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஹோட்டல் பிசினஸ் மட்டும் தான் அவங்க நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிருச்சு ஐடிசிக்கு. சோ அது இப்ப தனியா போன உடனே அவங்களோட ஃபுட் பிசினஸ், பேப்பர் பிசினஸ், அந்த டொபாக்கோ பிசினஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் அந்த கம்பெனி கொடுத்துருந்துச்சு. அது வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாதிரி அவங்களுக்கு நல்லா ஜெனரேட் ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு பிசினஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த Q3 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிற ப்ராஃபிட் அதிகமா பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர போகுது. சோ இப்போ ஐடிசி மேஜரான ஒரு பிசினஸ் உள்ள என்ட்ரா போறாங்க. அதுதான் ஃப்ரோசன் ஃபுட் பிசினஸ். ஏற்கனவே அவங்க இருக்காங்க, ஐடிசி மாஸ்டர் செஃப்ன்ற பேர்ல இருக்காங்க. பட் பிராசுமா ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. சோ அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்யூர் பண்ண போறாங்க. சோ இது வந்து பார்த்தோம்னா இன்னொரு 3 வருஷத்துல கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2028 இது ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். பட் இப்போதைக்கு 40% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டாங்க. சோ இப்போ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராசுமா ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. சோ ஆனுவல் ரெவன்யூ பிராசுமா ஃபுட்ஸ் வந்து 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆனா இருக்க போகுது. அண்ட் தென் ஃப்ரோசன் ஃபுட்டோட மார்க்கெட் ஷேர்ல 10,000 கோடி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ இதுல இந்த ஐடிசி ஃபுட் பிசினஸ் உள்ள நுழைவே. சோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபுட் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். சோ இந்த சன்ஃபீஸ்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பிஸ்கெட்ஸா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஐடிசி ஃபுட் பிசினஸ் வந்து இருக்கு. சோ இப்போ ஃப்ரோசன் ஃபுட்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆயிட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு கன்சியூமர் சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஒன்று அக்யூர் பண்ணி வச்சிருந்தாங்க. ப்ராட் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி 2023 இது அக்யூரும் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு கன்சியூமர் ஆக்ட் ஆயிருந்துச்சு. சோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரோசன் ஃபுட் பிசினஸ் ஆட் ஆயிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுட் செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இது எல்லாமே சேர்ந்து ஐடிசியோட ஃபுட் பிசினஸ் கண்டிப்பா என்லார்ஜ் பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியுது. சோ ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடிசியோட ஃபுட் பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கு. சோ டொபாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ஒருவேளை டொபாக்கோ இல்லைன்னா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த ஃபுட் பிசினஸே போதுமா இருக்கு. சோ இப்போ இருக்க வேல்யூவேஷனுக்கு மற்ற ஃபுட் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூல தான் இருக்கு. சோ இது எல்லாமே உங்களோட டிசிஷன் தான். சோ இந்த ஸ்டாக்கை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாமான்றது உங்க டிசிஷன் தான், நீங்க எடுத்து தான் பண்ணணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அண்டர் வேல்யூல தான் இருக்கு.